இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உன்னத பாட்டு 8:12. என் திராட்சைத் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே, உமக்கு அந்த 1000-உம் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200-உம் சேரும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறார் பார்ப்போம். சாலமோன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் செல்வம் உயர்வாக எவ்வளவு இருந்தாலும் தேவனுடைய மனுஷர்களுக்கு தேவனுடைய அன்பு தான் உயர்ந்ததுன்னு. கனிகளை காத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் யாருன்னா தேவனுக்கு வேலை செய்கிற ஊழியக்காரவங்க. அவங்களுக்கு 200 சேரும்னு சொல்கிறாங்க. ஏன் தேவன் ஊழியக்காரவங்களுக்கு கம்மியாகவும் இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களுக்கு அதிகமான செல்வத்தை கொடுக்குறாரு? அப்போ தேவனுக்கு ஊழியக்காரவங்களை விட ராஜா மாதிரி வாழ்கிறவங்கள தான் பிடிக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லை. இந்த வசனத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லலை, தேவனுடைய மனுஷர்கள் தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ பெரிதுன்னு சொல்கிறாங்க. அதாவது உண்மையாகவே தேவனை நேசிக்கிற எந்த ஊழியக்காரவங்களும் பணத்துக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ தேவனுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. தேவன் ராஜாவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தாலும் ராஜா தேவனை நேசிக்கிறத விட ஊழியக்காரவங்க பல மடங்கு தேவனை நேசிப்பாங்க. இப்படி ஊழியக்காரவங்க தேவன் மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு வச்சுக்கிறதுனால தான் தேவன் ஊழியக்காரவங்கள சகோதரனே சகோதரின்னு அழைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தேவன்கிட்ட வேண்டுதல் செய்கிறதுக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் ஒரு ஊழியக்காரவங்கள தான் தேடி வரணும். இவ்வளோ பெரிய உயரத்தை தேவன் ஊழியக்காரவங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நாம் காட்ட அன்புல தேவன் சுகமாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆமேன்.